வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நிறைவேற வேண்டிய விருப்பங்கள் உண்டு. சிலர் குடும்ப நலனுக்காக விருப்பம் வைக்கின்றீர்கள். சிலர் செல்வம், வேலை, பிள்ளை, அமைதி என தங்கள் மனதில் ஆசைகள் வைத்திருக்கின்றீர்கள். அந்த விருப்பங்கள் நிஜமாக மாற வேண்டும் என்பது எல்லோரினுடைய கனவாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த துளசியை தொட்டிருக்கின்றாய். உன்னுடைய விருப்பம் நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய தேவை பூர்த்தியாக போகின்றது. நீ நினைத்தது நிஜமாக போகின்றது. துளசி எப்பொழுதுமே தூய்மையின் சின்னம். அந்த துளசியை இப்பொழுது நீ தொட்டிருக்கின்றாய். அது ஒரு குறியீடாக மனதில் உள்ள தடைகள் நீங்கி நம்பிக்கை வேரூன்றி தெய்வத்தினுடைய அருள் உன்னுடைய வாழ்வில் பாயும் என்பதன் அறிகுறிதான். எல்லாமே உடனே நடப்பது இல்லை. ஒரு விதைக்கப்பட்டவுடன் மறுநாளே மரமாக மாறிவிடுகின்றதா? அதுபோலதானே விருப்பங்களும் நிறைவேற நேரம் தேவைப்படுகின்றது அல்லவா? பொறுமை தேவைப்படுகின்றது அல்லவா? முயற்சியின்றி எதுவும் கிடைப்பதில்லை. ஆசை வைத்துவிட்டு காத்திருப்பது மட்டும் போதாது. அதற்கான செயல்களும் அனுதினமும் நீ நம்பிக்கையோடு செய்தல் வேண்டும். கஷ்டம் இல்லாமல் சுகம் இல்லை. வாழ்க்கை சோதனைகளின் வழியேதான் நம்மை வலிமையாக்கின்றது. கஷ்டத்தை கொடுத்துதான் சுகத்தை கொடுக்கின்றது. எவ்வளவோ கஷ்டத்தை இதுநாள் வரை அனுபவித்தாய். அதற்கான பலனாக இப்பொழுது நீ சுகத்தை பெறப்போகின்றாய். மாற்றம்தானே நிலையானது. இன்று இல்லாதது நாளை வரும். இன்று இருந்தது நாளை போகின்றது. இப்படி மாறிக்கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும். இதன் மீது உனக்கு நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும். தூய்மையான உழைப்பு செல்வத்தை பெருக்கி கொடுக்கும். சோம்பல் செல்வத்தை தடுக்கின்றது. உழைப்பின் வியர்வைதானே செல்வத்தை வரவேற்கும். செல்வம் உனக்கு பெருகும். விவேகமான செலவு. சம்பாதிப்பது மட்டுமல்ல, சிக்கனமாக வாழ்வதும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய வழி. உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நீ சுறுசுறுப்போடும் சற்று சிக்கனமாகவும் இருக்க தெரிய வேண்டும். பிறருக்கு சிறிதளவும் கொடுக்க தயங்காதே. சிறிதளவு கொடுத்தாலும் உனக்கு 10 மடங்கு திரும்பி வரும். செல்வத்தை பெருக்க விரும்புவோர் கருணை மனதோடு இருக்க வேண்டும் என்பதுதானே அடிப்படையான விஷயம். நல்லவர்களினுடைய சங்கமும் செல்வத்தை வளர்க்கும். கெட்டவர்களுடைய நட்பு செல்வத்தை அழிக்கும். நல்லவர்களோடு எப்பொழுதும் சேர்ந்து இரு. ஆரோக்கியம் குலைந்தால் செல்வம் எதற்கும் பயன்படாத. ஆரோக்கியம்தான் உண்மையான முதலீடு. ஆரோக்கியமாக நீ வாழ வேண்டும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டின் மீதும் கவனம் வைத்து செயல்படு. ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னால் முடியாது, எனக்கு முடியாது என்ற எண்ணங்கள் அது தடைகளை வரவழைக்கக்கூடியது. நம்பிக்கை நிறைந்த எண்ணம் வேண்டுமல்லவா? நிச்சயமாக முடியும் என்ற எண்ணம் தானே வாய்ப்புகளை திறக்கும். ஒரு வாய்ப்பை நான் தருகின்றேன், தடுமாறுகின்றாய். இந்த வாய்ப்பு கிடைத்துவிட்டதை எப்படி இதை கையாளப் போகின்றோம்? இது நமக்கு நன்மையை பயக்குமா, பயக்காதா, தொடரலாமா, செய்யலாமா என்கின்ற குழப்பம். ஒரு வாய்ப்பு உனக்கு வருகின்றது என்றால் தைரியமாக ஏற்றுக்கொள். முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. வாழ்க்கையில் பிறர் மதிக்க வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் தயங்குகின்றது. நான் கொடுக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பை நீ ஒரு பொழுதும் தவற விடாதே. தைரியமாக நான் கொடுக்கின்றேன் என்று ஏற்றுப்பார். அது உனக்கு சுகமாகவும் சுலபமாகவும் மாறும். நீ நினைத்ததை, எதிர்பார்த்ததை விட உன்னுடைய வாழ்க்கையை அழகாக்க அந்த வாய்ப்பு உதவும். பிறருக்கு தீமை வேண்டாத மனம் கொண்டால் நம் வாழ்வில் தீமை வராது. அப்படிப்பட்ட எண்ணத்தில்தான் நீ இருக்கின்றாய். பிறருக்கு தீமையை ஒரு பொழுதும் நீ நினைத்தது இல்லை. அதனால் உன்னுடைய வாழ்க்கை தீமையை சந்திக்காது. நல்ல சிந்தனை கொண்ட உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும். சிறிய உதவிக்கும் நன்றி சொல்கின்றாய். பெரும் ஆசீர்வாதத்தை ஈர்ப்பதற்கு அதுதான் ஆரம்பமாக இருக்கின்றது. நன்றி உணர்வோடு இரு. அனுதினமும் காலையில் எழும்பொழுது இன்றைய நாள் எனக்கு அழகாக விழுந்திருக்கின்றது, நான் செழிப்பாக இருக்கின்றேன், சந்தோஷமாக இருக்கின்றேன், ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்று சொல்லிப்பார். தினம்தோறும் இதை சொல்லி பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நன்றியை சொல்லிப்பார். உன்னுடைய வாழ்க்கை மிகவும் அழகாக சௌகரியமாக மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அதை நீ உணர்ந்து கொண்டே இருப்பாய். அன்போடு வாழும் மனம் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் தானாக வரவேற்கும். அன்போடு இரு. யார் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? பிறர் இப்படி இருக்கின்றார்களே, அப்படி இருக்கின்றார்களே என்று எண்ணி அந்த எதிர்மறை தாக்கம் உனக்குள் நுழையக்கூடாது. பிறரை பற்றிய கவலையை சிறிது காலத்திற்கு தள்ளி வை. உன் மீதான அக்கறையை சிறிது காலத்திற்கு நீ வளர்த்துக்கொள்.
பிறகு அது பழகி அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும். நல்லது தானாகவே உன்னை சேர்ந்து ஈர்த்து கொள்ளும். நம்பிக்கையோடு விருப்பம் வைத்தால்தான் அது நடைபெறும். துளசியை தொட்டபொழுது நீ நினைவில் வைத்த விஷயம் என்ன? அதில் நம்பிக்கையை வை. உழைப்போடு செயல்படு, பொறுமையோடு காத்திரு, அன்போடு வாழ். இதுதான் உனக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய ஊன்றுகோல்கள், வழிமுறைகள். எப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று கனவு காண்கின்றோமோ, ஆசை கொள்கின்றோமோ, அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் கூட தேவைப்படுகின்றது அல்லவா? மிகுந்த நம்பிக்கையோடு தொட்டிருக்கும் இந்த துளசி உனக்கு பல ஆச்சரியங்களை வைத்திருக்கின்றது. எண்ணிலடங்கா இன்பம் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது. நீ நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று என்று நினைத்து கொண்டிருந்தாய். ஆனால் நீ நினைத்ததன் காரணமாக அனைத்தும் நடந்து வருகின்றது. இப்பொழுது அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் மாறும். துளசி என்பது தூய்மையின் சின்னம். இந்த வாக்கு நம்பிக்கை, துணிவு, பொறுமை, உழைப்பு, அன்பு, நன்றி உணர்வு அனைத்தையும் கொண்டது. துளசியின் புனித அர்த்தம், துளசி எப்படி காற்றை சுத்தம் செய்கின்றதோ, மனதை அமைதி செய்கின்றதோ, நோய்களை விலக வைக்கின்றதோ, தெய்வ அருளை கொடுக்கின்றதோ, அதுபோல அதன் குறியீடான இப்பொழுது தூய்மையான எண்ணத்தோடு உன்னுடைய விருப்பத்தை நீ முன்வைத்திருக்கின்ற அது சுத்தப்படுத்தப்பட்டு உன் மனம் அமைதியாகி ஆரோக்கியத்தோடு தெய்வ அருளோடு நீ இருக்க எப்பொழுதும் உதவி செய்யும். துளசியினுடைய புனித அர்த்தத்தை இன்று நீ பெற்று விட்டாய். உன் வாழ்விற்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதற்கான ஒரு குறியீட்டை இப்பொழுது நீ கண்டு விட்டாய். யதார்த்தமாக வாழ்க்கையின் உண்மைகளை புரிந்து கொண்டு சமநிலையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் இறைவனுடைய அருளால் நடந்து கொண்டிருக்கின்றது, நாம் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டுதான் இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படை எண்ணத்தோடு நீ வாழ வேண்டும். துளசி இருக்கும் இடத்தில் தர்மம் நிலைக்கும், அதிர்ஷ்டம் பிறக்கும். உன்னுடைய உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் சோபல், சோகம், சோர்வு அனைத்தும் விலகி புதிய ஆற்றல் உனக்கு இன்று முதல் தோன்றும். அந்த ஆற்றல் தான் உன்னுடைய எண்ணங்களை நனவாக்கும் சக்தி. அந்த சக்தியை நீ இன்று பெற்று விட்டாய். இன்றைய வறுமை நாளைய வளமாக மாறும். இன்றைய தோல்வி நாளை வெற்றியாக மாறும். இன்றைய துன்பம் நாளைய மகிழ்ச்சியாக மாறும். வாழ்க்கையை முழுமையாக புரிந்தவர்தான் மாற்றங்களை அமைதியாக ஏற்றுக்கொள்ள முடியும். விருப்பம் வைத்திருப்பது நல்லது. முயற்சியின்றி அது வெறும் கனவாக தான் இருக்கும். விதை இல்லாமல் மரம் வளராது. உழைப்பு இல்லாமல் பலன் கிடைக்காது. பொறுமை இல்லாமல் வெற்றியை நிலைநிறுத்த முடியாது. தோல்வி சாபம் அல்ல, அது பாடம். தோல்வி வந்தால் அஞ்ச வேண்டாம், வெற்றிக்கான வழி. இதை எல்லாவற்றையும் மனதில் நிறுத்தி நீ செயல்பட்டால் மேலும் மேலும் வாழ்க்கையில் நீ முன்னேறி கொண்டே இருக்கலாம். பணம் மட்டும் செல்வம் அல்ல. ஆரோக்கியம், அன்பு, அறிவு, அமைதி, இப்படி எல்லா வகையான செல்வமும் உன்னிடம் வந்து சேர நான் ஆசீர்வாதம் செய்கின்றேன். இவை சேரும்பொழுது பணம் தாராக உன் வாழ்க்கையை சேர்ந்து அது உன் வாழ்வை முழுமையாக்கும். இனிமேல் நீ கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு வாழ்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவாய். நல்லது நடக்கும்.